வணக்கம். வியர்வை துளிகளின் விலை. உலகத் தொழிலாளர்கள் தின உரை. உலகத் தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் என்றார் காரல் மார்க்ஸ். உலகம் ஒன்று என்கிற உணர்வோடு உழைப்பவர்கள்தான் தொழிலாளர்கள். உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே என்று திரைப்பட பாடல் தொழிலாளர்களின் மேன்மையை விளக்கும். ஆண்டவன் உலகத்தின் தொழிலாளி, அவனுக்கு அவனே முதலாளி என்பார் ஆலங்குடி சோமு. கடவுள் என்னும் விவசாயி, கண்டெடுத்த தொழிலாளி என்பார் மருதகாசி. இப்படி தொழிலாளர்களின் உயர்வையும் உன்னதத்தையும் பாடாத கவிஞர்கள் இல்லை, பேசாத நூல்கள் இல்லை. இந்த தொழிலாளர் தினம் எப்படி வந்தது? தொழிலாளர்களை மனிதர்களாய் எண்ணாமல், அவர்கள் உழைக்கும் இனமாய் உணராமல், அவர்களை ஏதோ மிருகத்தைப் போல நடத்தினார்கள் உலகத்தில் இருந்த முதலாளிகள். அவர்களின் உழைப்பை உண்டு கொழுத்தவர்கள் அவர்களுக்குரிய வசதிகளை செய்து தரவில்லை. எத்தனை மணி நேரம் உழைக்க வேண்டும் என்கிற கணக்கு இல்லை. உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். முதலாளிகள் உயர வேண்டும். தொழிலாளிகள் தங்கள் உடலை, தங்கள் உயிரை இழக்கும் வரை உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற நிலை இருந்தது. உலகத் தொழிலாளர்களை எல்லாம் ஒன்று கூட சொன்னான் காரல் மார்க்ஸ். உலகம் ஒன்று, தொழிலாளர்களே நீங்கள் ஒன்று கூடுங்கள் என்று சொன்னார் காரல் மார்க்ஸ். அவருடைய பொது உடைமை சிந்தனை தொழிலாளர்கள் மத்தியில் பரவியது. அது போராட்டமாய் வெடித்தது. அந்த போராட்டத்தின் முடிவில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதில் ஒன்றுதான் 8 மணி நேர வேலை, உழைப்புக்கேற்ற ஊதியம் என்கிற நிலை வந்தது. அந்த தினத்தை தான் உலகம் தொழிலாளர்கள் தினமாய் கொண்டாடி வருகிறது. நம்முடைய இந்தியாவில், தமிழ்நாட்டில் 1923ஆம் ஆண்டு மே மாதம் பொது உடைமைவாதியும் பகுத்தறிவு சிந்தனையாளருமான மா. சிங்காரவேலரால் கொண்டாடப்பட்டதுதான் தொழிலாளர் தினம். அதன் பிறகு தொடர்ந்து கொண்டாடி வருகிறார்கள். தொழிலாளர் அவர்கள் இல்லை என்றால் மாட மாளிகை ஏது, கூட கோபுரங்கள் ஏது, எல்லாம் ஏது? அவர்கள் கட்டிய கோவிலுக்குள் அவர்களே செல்ல முடியாத அவல நிலை. இதுதான் இந்திய சமுதாயத்தின் இழி நிலை. கோவிலை அவர்கள்தான் கட்டுகிறார்கள், பார்த்து பார்த்து செய்கிறார்கள். எத்தனை அடி உயரத்தில் ஏறி சாரத்தை வைத்து கட்டிடத்தை கட்டுகிறார்கள். ஆனால் அந்த தொழிலாளர்கள் கட்டி முடித்து கோவில் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்த பிறகு அந்த கோவிலுக்குள் அவர்கள் செல்ல முடியாத நிலை. காரணம், அவர்கள் சாதியால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்கிற காரணம். கட்டுகிற போது இது தெரியவில்லையா என்றால் தெரியவில்லை. ஆக இப்படி தொழிலாளர்கள் அவர்களுடைய உயர்வுக்காக என்றைக்கும் உழைத்தவர்கள் இல்லை. அவர்கள் என்றைக்கும் உயர்ந்ததே இல்லை. அவர்கள் பள்ளத்தாக்கிலே கிடந்து கொண்டு முதலாளிகளை மேட்டுக்கு ஏற்றிய ஒரு மாபெரும் மனித வர்க்கம்தான் தொழிலாளர் வர்க்கம். விவசாயி தன் நெற்றி வேர்வையை சிந்தி நிலத்தில் பாடுபட்டு நெல்லை விதைக்கிறான். அவன் விதைத்த நெல்லுக்கு, அவன் விளைவித்த நெல்லுக்கு அவன் விலை நிர்ணயிக்க முடியுமா என்றால் முடியாது. அதை நிர்ணயிப்பவர்கள் யாரோ? பாடுபட்டவன் வாழ்க்கை என்றைக்கும் பாடாகத்தான் இருக்கிறது. பாடுபட்டவன் பாட்டாளி, அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்லா வாழ்க்கையை பாரதம் பெற வேண்டும் என்பார் கவியரசு கண்ணதாசன். ஆனால் பாடுபட்ட பாட்டாளி மாடிக்கு வந்தானா என்றால் இல்லை. அவனை வரவிடாமல் முதலாளிகள் பார்த்து கொள்கிறார்கள். அவன் உயர்ந்து விட்டால் நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பது முதலாளிகளின் கற்பனை. எனவே அவர்களை தனக்கு கீழேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களின் சிந்தனை.
அவன் சேற்றிலே கை வைக்காவிட்டால் நீ சோற்றிலே கை வைக்க முடியாது என்பது ஒரு சோஷலிச சித்தாந்தம். விவசாயி சேற்றிலும் களத்திலும் காற்றிலும் மேட்டிலும் காற்றிலும் மழையிலும் பாடுபடுகிறான். அவன் பாடுபட்டு விதைத்த நெல், விளைவித்த நெல் நமக்கு அரிசியாய் கிடைக்கிறது. நாம் எங்கோ உட்கார்ந்து கொண்டு சுவைத்து சாப்பிடுகிறோம். அவன் 3 வேளை சாப்பிடுகிறானா என்றால் நிச்சயமாக இல்லை. அவனுடைய வாழ்க்கை மூச்சு விட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. அவன் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு உழைத்து கொண்டிருக்கிறான். தன் தலைமுறைக்காக, தன் தலைமுறை முன்னேற வேண்டும் என்பதற்காக. ஆடை அரையாடை மனிதர்கள், வியர்வை சிந்திய முகங்கள், வியர்வை சிந்திய மேனி, இவையெல்லாம் ஏசியில் இருக்கும் நமக்கு மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதமாய் அவர்கள் இருக்கிறார்கள். தொழிலாளர் தோழர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். கை உளியை பிடித்து கல்லை சிலையாய் மாற்றி கல்லை கனியாய் மாற்றுகிற அற்புதத்தை செய்யக்கூடியவன் சிற்பி. கரடு முரடாய் கடந்த வயலை கழனியாக்கி சோலையாக்கி நெல் விளைவித்து நம் பசியை தீர்ப்பவன் விவசாயி. உழைப்பு என்பது அவனுடைய தாரக மந்திரம். தின்பது என்பது நம்முடைய வேதனை சரித்திரம். உழைப்பவன் உயர்கிறானா என்றால் நிச்சயம் இல்லை. உழைப்பே உயர்வு தரும் என்பது தத்துவம். ஆனால் உழைத்தவன் உழைத்து கொண்டே இருக்கிறான், உழைக்காதவன் உயர்ந்து கொண்டே இருக்கிறான். இதுதான் சமநிலையற்ற ஒரு சமூகம். உலகத் தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், போராடினார்கள், வெற்றி பெற்றார்கள். ஆனால் அந்த வெற்றி இப்போது இருக்கிறதா என்றால் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டிருக்கிறது. இப்போது வந்திருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்களில் மீண்டும் 13 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை என்று வைத்துவிட்டார்கள். அந்த 8 மணி நேர வேலை மீண்டும் பறிபோய்விட்டது. சம்பளம் தருகிறார்கள். ஏசியில்தான் வேலை என்றாலும் வேலைதானே. தொடர்ச்சியாக ஒருவன் 12 மணி நேரம் கணினியை பார்த்து கொண்டிருந்தால் அவன் கண்கள் என்னாகும், மூளை என்னாகும் என்பதை பற்றி அந்த திட்டத்தை கொடுக்கிறவன் சிந்திக்கிறானா என்றால் இல்லை. எனக்கு திட்டத்தை முடித்து தர வேண்டும், அதுதான், இல்லாவிட்டால் நீ போ என்று உடனடியாக அவனை வீட்டுக்கு அனுப்புகிற கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. எப்போது இவர்களின் வேலை பறிபோகும் என்பது வியப்பாயிருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் பறிபோகலாம். காரணம், இவர்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல. இவர்களின் உழைப்பே நிரந்தரம், ஆனால் இவர்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு வேண்டுமானாலும் இவர்கள் வேலை பறிபோய்விடலாம். என்றைக்கு வேண்டுமானாலும் இவர்கள் தெருவுக்கு இழுத்து கொண்டு போகப்படலாம். ஒரு விவசாயி ஒரு டிராக்டரை வாங்குகிறான் உழைப்பதற்காக. அந்த டிராக்டருக்கு பணம் கட்ட முடியாவிட்டால் அவன் வீட்டை ஜப்தி செய்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். அவன் மானம் தாங்காமல் தற்கொலைக்கு சென்று விடுகிறான். ஆனால் 9,000 கோடி 7,000 கோடி என்று வாங்கிவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பித்து சென்றவர்களை இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது? காரணம், அவனை கேட்பதற்கு ஆள் இருக்கிறார்கள், வசதி இருக்கிறது, பணம் இருக்கிறது. ஆனால் இவனை கேட்பதற்கு யாரும் இல்லை. யாருமற்ற அனாதை இவன். அதனால் இவனை கேட்பதற்கு யாரும் இல்லை. வங்கிகள் வந்து மிரட்டுகின்றன. வங்கிகள் அவன் வீட்டை ஜப்தி செய்கிறது. அவன் மனைவி மக்களை தரைக்குறவாய் பேசுகிறது. அதை தாங்க முடியாமல் அவன் தற்கொலைக்கு சென்று விடுகிறான். அந்த குடும்பமே நிர்கதியாய் நின்று விடுகிறது. ஏன் இதையெல்லாம் இன்னும் நாம் பார்க்கவில்லை, நாம் சிந்திக்கவில்லை என்றால், உண்மையிலேயே இந்த நாடு தொழிலாளர்கள் பக்கம் இருக்கிறதா என்றால் நிச்சயமில்லை. பேசுகிறோம், வியப்பாய் எழுதுகிறோம், ஆனால் தொழிலாளர் தோழர்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள். அண்மையிலே ஒரு நிறுவனத்தில் யூனியன் அமைக்க வேண்டும் என்று போராடினார்கள். ஆனால் யூனியன் அமைக்கக்கூடாது என்பது இப்போது வந்திருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகளினுடைய ஒரு ஆணை. யூனியன் இருக்கக்கூடாது. காரணம், யூனியன் இருந்தால் அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அவர்கள் ஒன்று சேரக்கூடாது என்பதுதான் நம்முடைய சிங்கம் மாட்டு கதை.
மாடுகள் ஒன்று சேர்ந்தால் சிங்கத்தை எதிர்த்துவிடும் என்பதற்காக சிங்கம் தனித்தனியாய் மாடுகளை பிரித்து அடித்து தின்றதைப் போல இன்றைக்கு தொழிலாளர்கள் தொழிலாளர்களை ஐடி தொழிலாளர்கள் ஊழியர்களை ஒன்று சேர விடாமல் அவர்களை அநியாயமாய் பிரித்து வைத்து அதிகப்படியாய் ஆசை காட்டி பணத்தாசை காட்டி அவர்களை யூனியன் அமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளர் சங்கங்கள் இன்றைக்கு அரசியலாகிவிட்டன. அதிலும் கட்சிகள் புகுந்துவிட்டன. ஒரு காரணத்திற்காக போராடினால் ஆளும் கட்சியை சேர்ந்த சங்கம் போராடாமல் தவிர்க்கிறது. ஆளும் கட்சியை சேர்ந்த சங்கம் அவர்களுக்கு உதவி செய்கிறது. தன்னுடைய சக தொழிலாளன் போராடி கொண்டிருக்கிறானே என்று பார்ப்பதில்லை. தன் கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்பதைத்தான் பார்க்கிறது. இப்படி எல்லாவற்றிலும் அரசியல் புகுந்து அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறது. எந்த தொழிலாளியாவது தனக்கு மாடி வீடு கட்டிக் கொள்கிறானா என்றால் இல்லை. தான் கட்டிய வீட்டை அண்ணாந்து பார்க்கிறான், அவ்வளவுதான். அவன் மாடி வீடு கட்டி வாழ்கிறானா என்றால் நிச்சயம் இல்லை, கட்ட முடியாதவனால். இப்படி பல்வேறு நிலைகளில் பல்வேறு ஊழல்களும் பல்வேறு சமூக சிக்கல்களும் நிறைந்த இந்த உலகத்தில்தான் தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த தொழிலாளர்கள் மானம் காக்க ஆடை நெய்கிறார்கள், வயிறு பசி தீர உணவை விளைவிக்கிறார்கள், உட்கார்ந்து நிம்மதியாய் வாழ வீடு கட்டி தருகிறார்கள், கோவிலில் இறைவனை வழிபட சிலைகள் அமைக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் உழைப்பாளன் இல்லாத ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியாது. மர குகைகளில் வாழ்ந்த மனிதன் இன்றைக்கு மாடி வீட்டிற்கு வந்திருக்கிறான் என்றால் எப்படி வந்தான்? தொழிலாளர்களினுடைய முயற்சி. சித்திரச் சோலைகளே, உம்மை திருத்த இப்பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் இரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேர்களிலே என்பார் கவி பாவேந்தர் பாரதிதாசன். எனவே சித்திரச் சோலைகளாய் இன்று பூத்து குலுங்குகிற இந்த சோலைகளை உருவாக்குவதற்கு எத்தனை தோழர்கள் இரத்தம் சொரிந்திருப்பார்கள், எத்தனை பேருடைய வியர்வை நிலத்தில் சிந்தியிருக்கும். என்ன வளம் இல்லை என்ற திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் என்று மருதகாசி குறிப்பிடுவதை போல இந்த நாட்டில் எல்லா வளங்களும் இருக்கிறது. ஆனால் தொழிலாளர்களின் நிலைமை வளமாய் இருக்கிறதா என்றால் இல்லை. யார் வந்தாலும் தொழிலாளர்களுக்கு சாதகமாய் பேசுகிறார்களா என்றால் இல்லை. அவர்கள் ஒரு நாள் ஓய்வெடுத்து கொண்டால் துப்புரவு பணி என்ன ஆகும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்கிற தொழிலாளர்கள் எத்தனை பேர் அதிலேயே மரணித்து போகிறார்கள். இன்னும் மலம் அள்ளும் நிலை இன்னும் மாறவில்லை. மாற்றப்பட வேண்டும் என்று அரசு சொல்கிறது. அதற்காக இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் மாறிவிட்டதா என்றால் இல்லை. அவர்களை கேவலமாய் பார்க்கிற ஒரு நிலை உருவாகியிருக்கிறது. அவர்களை உயர்வாக பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் எப்போது உருவாகும்? நிச்சயம் உருவாகாது. காரணம், நம்முடைய சமூகம் ஒரு சமநிலையற்ற ஒரு சமூகம். நாம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், மற்றவன் தாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நம் சமூகத்தினுடைய எண்ணம். சமூக சிந்தனையாளர்கள் அப்படி சொல்லவில்லை. இவர்கள் உயர வேண்டும் என்று பாடுபட்டார்கள். ஆனால் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால்தான் அவர்களை உயர்த்த முடியும். தொழிலாளருடைய கை காய்வதற்கு முன்னால் அவனுக்கு கூலி கொடுக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் பண்ணையில் இருப்பவர்கள் அப்படி தருகிறார்களா என்றால் இல்லை. எனவே பண்ணையாள் என்பதிலேயே பெருமை பேசிக்கொள்கிறார்கள். அவனுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதில்லை. தொழிலாளர்களுடைய சோகங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. தொழிலாளர் தினங்கள் வந்து போகின்றன. அவர்கள் வாழ்க்கையில் வசதிகள் வந்துவிட்டனவா? நிச்சயமாக இல்லை. இன்னும் அவர்கள் உயர வேண்டும். இன்னும் அவர்கள் உணர்வுபூர்வமாய் உணர வேண்டும். நாமும் இந்த நாட்டு குடிமகன், எனக்கும் இதில் சம பங்கு இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். பெண் தொழிலாளர்கள் இப்போது பெருகிவிட்டார்கள். அவர்களுக்கும் ஆண் தொழிலாளர்களுக்கும் சமக்கூலி வழங்கப்படுகிறதா என்றால் இல்லை. சம ஊதியம் தரப்படுவதில்லை. இவர்களுக்கு ஒரு நீதி, அவர்களுக்கு ஒரு நீதி வழங்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உழைக்கும் தொழிலாளர் பெண் தொழிலாளர்கள் இன்னும் சமக்கூலியை அவர்கள் பெறவில்லை. கட்டடம் கட்டுகிற நிலையில் இருப்பவர்கள் ஆண்களுக்கு ஒரு கூலியும் பெண்களுக்கு ஒரு கூலியும் வைத்திருக்கிறார்கள்.
இதை அந்த தொழிலாளர்களே கூட ஏற்றுக்கொள்வார்களா என்றால் இல்லை. அவர்கள் பெண்களுக்கு கூலி கொடுப்பதை அவர்களே ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படிப்பட்ட அவல நிலைதான் இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொழிலாளர் தோழர்கள் உயர வேண்டும். தொழிலாளர் தினம் என்று வந்தால் போதாது, தொழிலாளர்களுக்கென்று உயர்வும் உன்னதமும் உண்டாக வேண்டும். தொழிலாளர்கள் என்றைக்கும் தொழில் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதில்லை. இப்போது நிறைய தொழில் முனைவர்கள் வந்துவிட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு கீழ் இருக்கிற தொழிலாளர்களை அவர் எப்படி நடத்துகிறார்கள் என்பதுதான். நம்முடைய நாட்டில் உலகத்தில் 2 வகையான தொழில்கள் உள்ளன. ஒன்று மூளை உழைப்பு, இன்னொன்று உடல் உழைப்பு. மூளை உழைப்புக்குத்தான் இங்கே சம்பளமும் ஊதியமும் அதிகம். உடல் உழைப்புக்கு இங்கே ஊதியம் குறைவு, ஆனால் உழைப்பு அதிகம். இப்படி இல்லாமல் அறிவு உழைப்பு, மூளை உழைப்பு இரண்டும், உடல் உழைப்பு இரண்டும் சமமாக கருதப்பட வேண்டும், சமமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற சிந்தனை இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது. சமூகம் சமமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் நம் சிந்தனை. உழைக்கும் தோழர்களே, ஒன்று கூடுங்கள். இந்த உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள்.